Hello friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒகேனக்கல்ல உள்ள அக்வாரியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல்ல தாங்க இருக்குது. பெரும்பாலும் ஒகேனக்கலுக்கு போகிறவங்க ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள அருவியும் அங்கே டேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மீன் தான் ஃபேமஸ்ஸு. அதையும் தாண்டி அங்கே ஒரு சில சின்ன சின்ன ஸ்பாட்லாம் நம்ம கண்டு ரசிக்கிற மாதிரி உள்ள இடங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் அங்கே உள்ள அக்வாரியம் வண்ண மீன் காட்சியகம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து முதல்ல பண்ண போகிற வழியிலே இருக்குது. நம்ம இங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் இது ஒன்று. இந்த இடத்துக்குள்ளே உள்ளே போனதுலேருந்தே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கலர் மீன்கள்லையே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீன்களை ஒரே இடத்துல பார்த்தது தான் நான் ஃபஸ்ட் டைம். அங்குள்ள தொட்டிகள்லேயே அந்த மீனோட வகைகளையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாதா கெண்டை, பால் கெண்டை, கொய் மீன், மயில்வால் கொய் மீன் ஒன்று இருக்குங்க, எல்லோ ஃபயர் மவுத்துன்னு ஒன்று இருக்குது, சிவப்பு தொப்பி கோல்டு ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குங்க. அதே போல் சுறாவில் டைகர் சுறான்னு இருக்குது, ட்ராகன் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது. ட்ராகன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ட்ராகன் மாதிரியே தான் இருக்குது. ரெட் பேரட், கருப்பு தங்கம்னு இருக்குங்க, அல்டி சுறா அப்படின்ட்டு ஏகப்பட்ட மீன் வகைகள் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் போயிருந்தப்போ அருவியில் சரியான கூட்டம் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் ஏன்னு தெரியல கூட்டமே இருக்க மாட்டேங்குது. ஒரு சுற்றுலா ஸ்பாட்டுக்கு வந்தாங்கண்டா அங்கே உள்ள முக்கியமான ஸ்பாட்டை மட்டும் விசிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி உள்ள இடத்துக்கெல்லாம் குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்தால் அவங்களும் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்து ரசிப்பாங்க. ரெண்டாவது இவ்வளோ வகையான மீன்கள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாலேஜபிளாக இருக்கும். நீங்கள் டூர் போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்டை மட்டும் விசிட் பண்ணாமல் அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்டையும் விசிட் பண்ணுங்கள். நாம் இருக்கக்கூடிய இடங்களில் இவ்வளோ வகையான மீன்களை ஒரே இடத்துல பார்க்க முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். அதனால் மக்களே இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்டையும் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.